இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வணக்கம். ட்ரிச்சி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதையும் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி வாங்க, இன்றைக்கி என்ன அப்படின்னா, கேகே நகர் வந்துட்டு ஏர்போர்ட் இருக்குங்களா, ஏர்போர்ட் ஒயர்லெஸ் ரோட்டில் வந்து ஒரு லேஅவுட் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது, ஜாஸ்தி இல்லைங்க, லேஅவுட்டு கம்மியாக தான் இருக்குது. பிளாட்டு சைஸு பார்த்தோம்னா ஒரு 2300 வந்துட்டு ஒரு பிளாட்டோட சைஸ் 2300. அது மாதிரி ஒரு 4-5 பிளாட்டு கிடக்கு. ரேட்டு வந்துட்டு ரொம்ப கம்மி தாங்க. அந்த ஏரியாவை பொறுத்தவரை ரேட்டு கம்மி தான். ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 2500. சரிங்களா? ஒரு பிளாட்டோட சைஸு 2500. திரும்ப சொல்கிறேன், ஒரு பிளாட்டோட சைஸு 2500. ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு 2300 தாங்க ரேட்டு இருக்குது. அதில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசலாம் அப்படின்னா, இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லேஅவுட் என்னன்றதை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஏரியா வந்துட்டு நான் வீடியோவாக எடுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் இதாக இல்லை, வெறும் பிளாட்டுன்ற வாசி வந்து வெறும் ஃபோட்டோஸாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஏர்போர்ட் ஏரியாவே வீடுங்க ஜாஸ்தி. உங்களுக்கு அது பாப்புலரான ஏரியா வேறு, அதனால் ரேட்டும் கூட தாங்க வரும். அந்த இடத்த பொறுத்தவரை ரேட்டு கம்மி, மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கலாம். ஆனால் அருமையான இடம். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கிட்ட கேகே நகர் சைடுன்னு நிறையா பேர் கேட்டால் உங்களுக்காகத்தாங்க. இது இன்னொரு மீடியேட்டர்கிட்ட இன்னொருத்தர் ப்ரொமோட்டர் சார் இருந்தது, அவர்கிட்ட சரி நம்ம நிறையா பேர் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து கேகே நகர் சைடு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையாக நான் வந்துட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு கேட்டவங்களுக்கு ரெண்டாவது கேட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் எல்லோரும் யாருக்கு தேவைப்படுதோ இங்கே தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லொக்கேஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எந்த ஏரியாவில் இருக்குது என்னன்றது. நல்லா இடம் வந்துட்டு உங்களுக்கு திருச்சிக்காரவங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏரியா பேர் வந்து வசந்த நகர், தென்றல் நகர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு. சரிங்களா? வசந்த நகர் தென்றல் நகர்னு சொல்லுவாங்க அந்த இடம். அந்த ஒயர்லெஸ் ரோட்டில் தாங்க இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு சர்ச்சு, பக்கத்தில் காலேஜு. உங்களுக்கு வெளியில் மற்ற ஊருக்காரவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்கிறேன். திருச்சிக்காரவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஏரியா எப்படியாப்பட்ட ஏரியான்ட்டு. மற்ற வெளியிலேருந்து பார்க்குறீங்களா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வெளியிலேருந்து நிறையா பேர், வெளியூர்லேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அருமையான இடம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வந்து இந்த இடம் போட்டிருந்தோம், எம்எம் நகர்லாம் சொல்லிட்டு எம்எம் காலேஜுக்கிட்ட போட்டிருந்தோம். அந்த இடமும் வந்துட்டு அவுட்டரில் இருக்குதுன்னு சில பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டிங்க சிட்டிக்குள்ளே எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் இது வந்து பட்ஜெட்டில் வந்துட்டு அருமையான இடங்க. ரேட்டும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, பரவாயில்ல ரேட்டு. நாங்கள் இதுக்கு முன்னாடி கேகே நகரில் போட்டது வந்து 2500 ரேட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு 2500, 4000, 3000, 4000 வரைக்கும் கொடுத்தோங்க. ஆனால் இது வந்துட்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க, 2300. மற்ற இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே ஃபஸ்ட்டாக போய் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டுக்குன்னா கீழே போய் பாருங்கள். அதே வந்து கேகே நகரில் போட்ட வீடு தான், கேகே நகரில் அதே லேஅவுட்டு தான் ஒரு இடம் போட்டோம். அது இடமும் ரேட்டு எல்லாமே அதுலேயுமே போட்டிருப்போம், அதுலேயும் பாருங்களேன் ரேட்டு வந்து கூட. அது எல்லா இடமும் சேல் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆனால் அதோடைய இது ரேட்டு கம்மி தான். யாரும் வேணும்னா இது பண்ணுங்கள். வேறு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேறு யாருக்காவது வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாக்க அவங்களுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு யாராவது இடம் வந்துட்டு சேல் பண்ணணும், இல்லை இடம் இருக்குது விற்காமல் இருக்குது அப்படின்னாலும், நம்ம ஊரில் இல்லை வெளியூரில் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வீடியோ கொடுத்தீங்கனாலும் வீடியோ போட்டு நம்ம அந்த இடத்த ப்ரொமோட் பண்ணி
டைரெக்டாகவே உங்கள் நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணி இப்போ உங்கள் இடத்தவே உங்கள்கிட்டயே கூட கொடுத்து கூட பேசுகிறதுக்கு செய்யலாம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி பண்ணலாம் என்னன்றத சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்படி பண்ணிக்கலாம். இடத்த பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸு.